ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் இப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு ப்ளவுஸ் ஒரு 30 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிருவேன். 30 to 45 நிமிஷம் தான் எனக்கு ஆகும் லைனிங் ப்ளவுஸ் தைக்க. நார்மல் ப்ளவுஸ் தைக்க ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோ எவ்வளோ கிளாத் வாங்குகிறேன் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட்டு என்னென்னா உண்மையுமே இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா, அவங்க கரெக்டாக அந்த 30 நிமிஷத்தில் தான் தைக்கிறாங்களா, இல்லை வீடியோக்காண்டி சொல்கிறாங்களா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். இல்லை சில பேர் என்னென்னா இல்லை அவங்களால தைக்க முடியும், நம்மளாலாம் தைக்க முடியாது, அவங்க பழகியிருக்காங்க அதனால் தைக்க முடியும், நம்மளாலாம் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் நினைக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் சில பேர் நினைக்கிறது கூட இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக அமையும். ஏன் அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் இப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரிக் மட்டும்தான். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் உங்களாலையுமே சரி ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும். இது நான் வார்த்தைக்காண்டி சொல்லலை, நிஜமாலுமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களாலையுமே சரி ஒரு 30 நிமிஷத்தில் நீங்கள் உங்களாலே ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது. லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தைக்கிறேன். பேக் பார்ட் தைக்கிறப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக நம்ம மடிச்சடிப்போம்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக சுற்றி வர, நானும் முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணுவேன், சுற்றி வர ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் மடிச்சடிச்சு அதுக்கப்புறம் 100 மடிச்சடிப்பேன். அப்போ டைம் கொஞ்சம் இழுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம டைமை சேவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம தையல் போடுறப்பயே டபுளாக மடித்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு தையல் நம்ம எப்படி போடுவோமோ அதே நீங்கள் ஃபஸ்ட்டே 2 கிளாத்தையுமே ஒன்றா சேர்த்து மடித்து வச்சு தையல் போட்டிங்கன்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் சுற்றி வர நம்ம தையல் போட்டு இதுக்கு எக்ஸஸான பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா கழுத்தை அப்படியே அடித்து திருப்புறவங்களும் இருக்காங்க. நான் அடித்து திருப்பலை இந்த ப்ளவுஸில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ப்ளவுஸில் அடித்து திருப்புவேன். இந்த ப்ளவுஸில் ஏன் அடித்து திருப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது துணி ரொம்ப லேஸாக இருக்கனால அவங்களுக்கு அந்த க்ரிப் இருக்காது, ஏதோ ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் கழுத்தை அடித்து திருப்பலை. சப்போஸ் நீங்கள் இன்னும் கழுத்தை அடித்து திருப்பினீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்தை ஃபுல்லாக இருக்க எக்ஸஸான பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா. மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் அந்த டீஸோட மார்க் 2 பக்கத்துமே பதிஞ்சிருக்கும். நம்ம வரைஞ்ச சைடு இல்லாமல் வரைஞ்சதுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் 2 சைடுமே அந்த மார்க் பதிஞ்சிருக்கும். அந்த 2 சைட்லேயும் மார்க் பதிஞ்சிருக்கிறதுல நான் சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் உள்ளே எக்ஸஸாக இருக்க பீஸெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யார் வேணாலும் வாங்குங்க. ஏன் அப்படின்னா நான் பழைய மிஷினில் எனக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆகும், 40 நிமிஷம் ஆகும் அந்த மிஷினில். ஏன் அப்படின்னா அது ஸ்பீட் அதிகமாக தராது. இன்னொன்று என்னென்னா சவுண்டு கேட்கும், அதிரும், ஸ்பீடாக தைச்சா அதிரும். அந்த ப்ராப்ளம்னால் இந்த ப்ளவுஸ் இந்த மிஷினில் இல்லவே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. எவ்வளோ அழுத்தி தைச்சா கூட சவுண்ட் கேட்கவே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நான் உங்கள் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா. இப்போ புதுசாக வாங்கின மிஷினில் தான் தைச்சி காமிக்கிறேன். 30 நிமிஷத்தில் நான் எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் இதில் எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சுருப்பாங்க. எந்த எடிட்டிங்குமே கிடையாதுங்க. நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணேனோ அப்படியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த எடிட்டிங்குமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் கூட இருக்காது. இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே பேக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகுச்சு. அதாவது லைனிங்லாம் பதிச்சு ஓவராலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவீங்க, பெல்ட்டு ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துருவீங்க. அதுவுமே ஈஸியான மெத்தட் தான். ஏன் நான் அந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகலை. அந்த மெத்தட் எனக்கு செட் ஆகலை. நல்லா கட் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஸ்டார்டிங் கற்றுக்கிட்ட புதுசில் ஒரு இன்ஸ்டியூட் போகும்போது அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு அது செட் ஆக வரல. பட் இந்த மெத்தட் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி தைக்கிறதுக்குமே கரெக்டான ஃபினிஷிங், பர்ஃபெக்டான கப் சைஸ் எல்லாமே ஃபிட்டிங்காக இருக்கனால நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒரிஜினல் பீஸ் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் 2மே மேலே பதிச்சுட்டு ஒரு இன்ச்சு கிட்ட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே தையல் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா
மிஷினை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. சீரியஸாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் அந்த ப்ளவுஸில் இருக்கும்போது எனக்கு அவசரமாக ரொம்ப தைக்கணும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நூல் அந்துக்கும், இல்லைனா வந்து பாபின் கேஸ் வந்து செட் ஆகாது, ஏதோ ஒரு மிஸ்டேக் அந்த மிஷினில் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த மிஷினில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது மிஷினு. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்ல மிஷின் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து மிஷின் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், எந்த இடத்துல வந்து மெதுவாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி மிஷினை பற்றி உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே வந்து நீங்கள் ஸ்பீடாக தைக்கிறதும் மெதுவாக தைக்கிறதும் உங்களோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் வந்து மிஷினை வந்து நீங்கள் ஸ்பீடாக தைச்சாலுமே தையல் எவ்வளோ நேராக வருது, நீங்கள் எந்தளவுக்கு தெளிவாக தையல் போடுறீங்க, எந்த ஒரு எப்படின்னா வந்து கோணல் மாணல் இல்லாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தையல் போடுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கனாலும் உங்களாலவே எப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு தையல் கோணல் மாணலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபினிஷிங்கோட நீட்டாக உங்களாலையுமே ஸ்டிச் பண்ண முடியும். சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன்ற பேரில் வந்து வேக வேகமாக ஓட்டி தையல் வந்து கோணல் மாணலாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சில இடத்துல இழுத்து தைச்சிருவாங்க. இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் கட்டிங் வச்சுருக்கப்போ இழுத்து தைச்சிட்டோன்னா நம்மளுக்கு கழுத்தெல்லாம் பெருசாக போயிடும், வீணாக போயிடும். ப்ளவுஸே வந்து கழுத்து லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும், கப் லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மெதுவாக தைக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து தைக்கிறத வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாவே உங்களால் வந்து நீங்கள் ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இது வந்து பெல்ட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒன்று வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு லைனிங் பீஸில் வந்து லைனிங் பீஸில் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு லைனிங் பீஸ்லேயே வந்து ஒட்டுறோம். இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துலையுமே இழுக்கலை. நீங்கள் இழுக்காமல் தான் கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கணும். சப்போஸ் இழுத்துறாதீங்க, இழுத்திங்கன்னா கழுத்து எல்லாமே லூஸ் ஆயிடும். நான் சொன்னேன் பார்த்திங்களா முன்னாடி, அதே மாதிரி இழுத்துரும். கொஞ்சம் கவனமாக வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அது மாதிரிலாம் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்ட்டு நினைக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு. அது வந்து எப்படின்னா வேலைகளும் சரி, என்னோடய வீட்டில் இருக்க ஒர்க்கும் சரி, மற்ற கஸ்டமர்ஸுக்கு அவசரமும் சரி, அந்த அர்ஜென்ட் ப்ளவுஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டைமிங்கை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி தான் அடங்கும். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றது. அது வந்து உங்களுக்குமே மாறலாம். உங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்க இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மேரீடாக இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை வீட்டில் எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை, மற்றவங்க பார்த்துருவாங்க, நான் இருக்கேன் அப்படின்றவங்க கூட நீங்கள் வந்து அது உங்களோட வேலை பொறுத்து இருக்குது. நான் வந்து எனக்கு எப்படின்னா வந்து நான் வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நான் டைம் இருக்கப்போ ஸ்டிச் பண்ணணும். அதுவும் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கே புரியும், எனக்கு கிடைக்கிற டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அந்த டைமிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வந்து குழந்தைங்க தூங்கும் போது தான் நல்லா தைக்க முடியும். அதனால் வந்து அந்த டைமிங் எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட உந்துகோல்னால தான் நான் சீக்கிரமாக தைக்கணுன்றதை கற்றுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி முன்னாடி வந்து கடையில் தைச்சிக்கிட்டு இருந்தேன். கடையில் தைக்கும் போது ஒன்றுனா வந்து ஏன் ஸ்பீடாக தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கடையில் வந்து ஒரு பீஸுக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இத்தனை பீஸ் தைச்சா தான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். ஒரு பீஸுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு 30 ரூபா கொடுப்பாங்க, லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 40 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சாதான் நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கப்போ நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக தைக்கணும், நம்ம எப்படி வந்து தைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான், நம்ம அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டது தான் இந்த மெத்தடே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பீஸில் வச்சு பதிச்சுட்டு இப்போ எல்லாமே சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் பிடிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா வந்து எல்லா டாட்டுமே மார்க் பண்ண மாட்டேன். கீழ்ப்பக்கம் இருக்க பெல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சென்டர் டாட், அதை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சு நான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி டைப்பில் ஸ்டிச் பண்ணுவேன். இல்லை சில டைம் வந்து நான் நார்மலாக 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு பிடிச்சிருவேன். சப்போஸ் வந்து பஸ் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நான் கரெக்டாக மார்க் பண்ணி மார்க்கப் பண்ணி வச்சுருவேன். அந்த சைஸில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்குவேன்.
வச்சுருவேன். இல்லை நீங்கள் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருவேன், நான் அது இல்லாமல் டாட் பிடிக்கிறதெல்லாம் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னா வந்து இன்னும் ஈஸி உங்களுக்கு வேலை, இன்னுமே ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான மார்க் பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அப்போ டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சீக்கிரமாக தச்சு முடிக்கணும் அப்படின்னா வந்து எது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மிஷின் கண்ட்ரோல். மிஷின் வந்து அடிக்கடி நூல் அறக்கூடாது, மிஷின் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கணும், மிஷின் வந்து சவுண்டு கேட்கக்கூடாது. ஏன்னா சவுண்டெல்லாம் கேட்டுச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும், ஒரு தைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா பழைய மிஷினில் என்னோடய அனுபவம் அதெல்லாம், அந்த மிஷினில் வந்து தைக்கும் போதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக வரும். நம்ம அவசரமாக உட்காந்து தச்சுக்கிட்டே இருப்போம், ரொம்ப கடன்னு சவுண்டு கேட்கும். அப்போல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ தைக்கவே வேணாம், எந்திரிச்சு போயிடலாம் போல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்கும். பட் இந்த மிஷினில் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அதையும் கடந்து தான் இந்த மிஷினுக்கு வந்திருக்கோம். அது வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. இருந்தாலுமே அதோட எதுனா வீக் பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மிஷின் ப்ராப்ளமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிஷின் வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களாலுமே சீக்கிரமாக உங்களுக்கு தைச்ச முடிக்க முடியும். இப்போ என்கிட்ட அப்படிலாம் இல்லையேங்க, என்னால் எப்படிங்க ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படிலாம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா சரி பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் கொஞ்சம் தைக்க கற்றுக்கலாம், ஓகேங்களா. இல்லை என்னால் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னா அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து அதை எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்மளோட தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா. என்னோடய தேவை இது தான், நான் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் எனக்கு அர்ஜென்ட் ஆர்டர் இருக்குது, நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்மளால் சீக்கிரமாக கற்றுக்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அந்த 10 ப்ளவுஸையும் தச்சு கொடுக்க முடியும், நம்மளால் ஆர்டரையும் எடுக்க முடியும். ஆர்டரையும் முடித்து கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்கள்ட்ட நேரத்தில் கேட்ட நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியும். என்னோடய விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட கிடைக்கிற டைமில் தான் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வரனால நான் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போடணும், எவ்வளோ நான் உழைக்கணும். அதனால் வந்து அப்படி இருக்கப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டாக நேரத்தை ஒதுக்கி நேரத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் பாயிண்ட்டே, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே பேக் பார்ட் முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சாச்சு, பெல்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாக வந்து கீழ்ப்பக்கம் அடிச்சிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன். சின்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா அடித்து திருப்பேன் பார்த்தீங்களா, ஸ்லீவில் வந்து அப்படியே அடித்து திருப்பிடுறேன். இல்லை சில பேர் வந்து ஹெம்மிங் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் தையல் போட வேணாம், மடிச்சடிங்க அப்படின்னாலும் நம்ம மடிச்சடிச்சு கொடுக்கணும், ஓகேங்களா. அவங்க கேட்குற கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ் வந்து மடித்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தையல் போடுறேன். அந்த க்ரீன் கலரில் நான் தையல் போடல. ஏன் அப்படின்னா வந்து இந்த கலர் வந்து நூல் வந்து ப்ளூ கலர் நூல் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுன்றனால அந்த கோல்டு கலர் லேஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பார்டர் மேலே வந்து நான் தையல் போடுறேன். எனக்கு அந்தளவுக்கு அது வந்து ஆக்வர்டாக தெரியலை, அதனால இந்த இடத்துல வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வர தையல் போட்டு எடுத்தாச்சு. இன்னொன்று அடுத்து என்னென்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் எல்லா நேரத்துலையுமே 30 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30லேருந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸ் வேரியேஷன் இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட ப்ளவுஸோட சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ நான் தைக்கிறது வந்து ஒரு 34 சைஸ் ப்ளவுஸ், ஓகேங்களா. சப்போஸ் வந்து 38 சைஸ் ப்ளவுஸோ இல்லை 42 சைஸ் ப்ளவுஸோ வந்துச்சுன்னா டைம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்சியூம் ஆகும், ஓகேங்களா. அப்படி இருக்கப்ப டைம் அதிகமாகும் போது அந்த அளவு அதிகமாகுதோ டைமும் கண்டிப்பாக அதிகமாகும். மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் அதிகமாகும், அதுக்கு மேலே அதிகமாகாது. அடுத்த விஷயம் என்னென்னா ரொம்ப நம்ம சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்றைக்கி ஒரு நாள் இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ ஆர்டர் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு ஆதாயம் வரும், அதனால் எனக்கு ஒரு அமௌண்ட் வரும், இல்லை எனக்கு அதனால் வந்து கஸ்டமர் வருவாங்க, அதுக்கான எனக்கு நிறைய அதை நம்பி நிறைய இருக்குது அப்படின்றப்போ வந்து உங்களை அறியாமல் நீங்கள் ஸ்பீடாக தைப்பீங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்தது என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் யூடியூப் ஆரம்பித்தேன், ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நாள் நைட்டில் வந்து 3 சாதா ப்ளவுஸ் 3 லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிருப்பேன் நைட்டு மட்டுமே. ஏன் அப்படின்னா வந்து அவங்க அர்ஜென்ட்டாக என்னோடய கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டாக அடுத்த நாள் ஊருக்கு போகணுன்றதுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கப்ப எனக்கு அந்த கஸ்டமர் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு அமௌண்ட்டோ
ஏதோ ஒன்று தேவைப்பட்டிருக்கலாம். இல்லை வந்து எனக்கு முக்கியமாக வந்து கஸ்டமர் அவங்களோட அர்ஜென்ட்னால நம்ம தைக்கணும், நம்ம தொழில் நம்ம தச்சு தரணும் அப்படின்றதுல வந்து நான் அந்த ஒரு நாள் நைட்டில் வந்து அத்தனை ப்ளவுஸை முடிச்சு கொடுத்தேன். அப்படி வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு அதில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கப்போ உங்களை அறியாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக தப்பீங்க. ஓகேங்களா? சப்போஸ் அளவு பெருசாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து நம்ம சேவ் பண்ணி அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து எதில் வந்து டைம் சேவ் பண்ண முடியுமோ அதில் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓரளவு பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறது தான் வேலை. அதாவது சாதா ப்ளவுஸ் எப்படி அட்டாச் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ஷோல்டரையும் பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து ஷோல்டர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் எண்டு வந்து கொஞ்சம் மொத்தமான தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நான் பெல்ட்டுக்கு மார்க் பண்ணுவேன். நீங்கள் வந்து பெல்ட்டுக்கு இந்த மெத்தடில் மார்க் பண்ணி நீங்கள் பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கும் சரி, கப் சைஸும் சரி, கரெக்டாக கிராஸ் பீஸ்லாம் கப் சைஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த கப் சைஸ் வந்து அவ்வளோ நச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரும் ஈவனாக வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ துணி இருக்குது அப்படின்றதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சென்டரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து எனக்கு சைடில் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 2.25 இன்ச்சு இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ சென்டரில் வந்து எவ்வளோ வைக்கணும்? சென்டரில் வந்து எனக்கு கம்மியாக தான் கிளாத்து, கம்மியாக தான் வந்து அளவு கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்குது. பட் நான் 2.25 வைக்கிறேன். ஏன் 2.25 வைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைக்கும் போது கரெக்டாக கப் சைஸ் வந்து அந்த லூஸுக்கு தகுந்த மாதிரி போய் ஃபிட் ஆகும். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் அதிகப்படுத்தி நான் வைப்பேன். இந்த மெத்தடில் வைக்கப்போ ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்லாம். கப் சைஸ் வந்து கப் சைஸ் அந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிருக்க அளவுக்கு லூஸ் அங்கே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். பெல்ட் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பீஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, ஹூக் பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஒரு முக்கோண ஷேப்பில் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைட்டாக ஒரு முக்கோண ஷேப்பில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வீப்பட்டி கிராஸ் இது ஹூக் பட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி வைக்கலைன்னா ஒரு மாதிரி ஒரு தள்ளுன மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. கரெக்டாக அந்த சைடும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சைடில் வந்து இடுப்பு சைடில் வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடும் எல்லாமே ஒரு டைம் ஈவனாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக தைச்சாலும், எவ்வளோ தான் வேகமாக தைச்சாலும், எவ்வளோ தான் ப்ரெஷர் இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி வந்து அதனால் டைம் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து சப்போஸ் நான் வந்து இப்போ நான் ஹூக் பட்டி வீப்பட்டி வைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக போகலாம், ஒரு பாயிண்ட் கம்மியாக போகலாம். இப்போ ஒரு பாயிண்ட் அதிகமாச்சுன்னா சப்போஸ் நான் கழுத்து வந்து அடிச்சிருந்தேன்னா, என் கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணி அடிச்சிருந்தேன்னா நம்மளுக்கு சைஸ் அதிகமாக போயிடும். அப்புறம் ஹூக் பட்டியோட வீப்பட்டி அதிகமாக இருக்கும், இல்லைனா வீப்பட்டியோட ஹூக் பட்டி அதிகமாகும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போவே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் தைக்கும் போதும் இந்த இடத்துல ஏதாவது மார்க் பண்ணி நோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சில பேர் வந்து என்னென்னா வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக் வரும், எனக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் வரும், இல்லைனா ஹூக் பட்டி வீக் பட்டி வைக்கிறதுல தான் மிஸ்டேக் வரும், அதனால தான் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம எந்தெந்த இடத்துல நோட் பண்ணணுமோ அந்த இடத்துல நோட் பண்ணி நீங்கள் அதை வந்து அந்த ஒரு செகண்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த செகண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம். அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறோம். இதில் ஹூக் பட்டி அந்த சைடில் பெல்ட் ஜாயின் பண்ணுறதுல வந்து கீழே வந்து இழுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டேன் ரெண்டு சைடுமே. அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து இது ஷோல்ட்ரு சென்டரும் அந்த ஸ்லீவ் சென்டரும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். நீங்கள் இந்த இடத்துல ரொம்பவே ஃபாலோ பண்ணுறது என்னென்னா வந்து நீங்கள் ஸ்லீவே இழுக்கக்கூடாது, ப்ளவுஸே இழுக்கக்கூடாது. ஈவனாக நீங்கள் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். 2 டைம் இதே பாருங்கள், 2 டைம் நூல் வந்துருச்சு. எனக்கு அதிலே டைம் போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஒரு ஃபுல் ப்ளவுஸே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20% மட்டும் தான் வேலை
தான் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை இல்லை. இன்னமேட்டு என்ன வேலை, ஹூக் பட்டி வீப்பட்டி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸ் வைக்கணும். இது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு இது வைக்கிறேன், இன்னொரு கை வந்து வைக்கிறேன். இதுலேயுமே இன்னொரு கொஞ்சம் டைம் வந்து என்ன எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் தைக்க போகிறேன் அப்படின்னா வந்து மைண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் நான் தைக்க போகிறேன், நம்ம தைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டோட நீங்கள் போய் உட்காந்துன்னு கண்டிப்பாக தைக்கலாம். இல்லை ஒரு சில இடத்துல டைம் அதிகமாகும். ஏன்னா வந்து சைடு ஜாயிண்ட்டு, அதாவது ஸ்லீவில் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா துணி சேர்க்கணும். அந்த எக்ஸ்ட்ரா துணி பத்தாமல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒட்டு போடணும் அப்படின்றப்ப கொஞ்சம் டைம் வந்து கூட ஆகும். அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. பார்த்திங்கன்னா நான் 2 சைடுமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ என்னால் தைக்க முடியுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களாலையுமே தைக்க முடியும். ஏன் அப்படின்னா வந்து என்னோடய ஒர்க்குக்கு தகுந்த அளவுக்கு, என்னோடய எஃபெக்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நான் வேலை பார்க்குறேன். உங்களாலேயும் கண்டிப்பாக முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க. உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட எப்படி சொல்கிறதுன்னா வந்து உங்களோட திறமை உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு கற்றுக்கலைன்னா இதை வந்து நீங்கள் இது பண்ணலைன்னா உங்களுக்குள்ளே இருக்க திறமை வந்து இன்னும் வெளியில் வரலைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையுமே தைக்க முடியும். நான் 100% சொல்லுவேன். எல்லாரையும் தைக்க முடியும். சில பேர்த்துக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் வந்து லேட்டாக கூட தைப்பீங்க. அதனால் கூட லேட் ஆகலாம். இல்லை வந்து பொறுமையாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக எனக்கு டைம் இருக்குது அதனால பொறுமையாக தைக்கிறேன்றவங்களும் தைக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக தைக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே வந்து ஹூக் பட்டி வச்சுட்டேன். ஹூக் பட்டி வந்து ஃப்ரண்ட் சைடில் ஹூக் பட்டி வந்து ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம அடித்து திருப்போம். ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட தையல் போட்டுட்டு திருப்பி உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹூக் பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹூக் பட்டியோட கார்னரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த தையல் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருகாமல் இருக்கும் உங்களுக்கு. சில சமயம் வந்து பிகினர்ஸ்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஹூக் பட்டி வந்து திருகிக்கிட்டு ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். ஏன்னா வந்து இழுத்து தைச்சிருவாங்க. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி வீப்பட்டி கொஞ்சம் அதிகமாகிடும், உயரம் வந்து அதிகமாகிடும். ஹூக் பட்டியை விட வீப்பட்டி அதிகமாகலாம், ஆனால் வீப்பட்டியை விட ஹூக் பட்டி அதிகமாகலாம். அந்த மிஸ்டேக்லாம் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தையல் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 1 செகண்ட் 2 செகண்ட் தான் ஆகும், ஒரு அவ்வளோதான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறோம். வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து மிஷின்லேயே அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். இல்லை வந்து நான் இது வந்து வளையம் வச்சுக்குவேன் அப்படின்னா கூட நீங்கள் வளையம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வீப்பட்டி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இதிலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ்லாம் தைச்சி முடிச்சு சைட்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வீப்பட்டி அடித்து முடிச்சிடுங்க. அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் அதே மாதிரி சைட்லேயும் தையல் போட்டு நான் ஓரத்துலேயுமே தையல் போட்டுக்கிறேன். இதுலேயுமே சைடில் உங்களுக்கு தையல் போட்டிங்கன்னா அந்த வளையம் வைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா ஓவராலாக வீப்பட்டி ஹூக் வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எனக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் எல்லாமே ஈவனாக இருக்குது. எந்த ஒரு ஏற்றி இறக்கம் இல்லாமல் கப் சைஸ்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ப்ளவுஸ் எல்லாமே போட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னா வந்து இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் பிகினர்ஸ் தான் என்னால் பொறுமையாக தான் தைக்க முடியும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக தைச்சி பார்க்கணும். ஒரு நேர் தையலோ ஒரு வளைவு தையலோ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சி பார்க்குறப்போ உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக தைச்சி முடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து கிராஸ் பீஸ் வந்து அந்த முக்கோண ஷேப்பில் தைப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதுக்கு பைப்பிங் வைக்கிறது அப்படின்னா வந்து கிராஸாக தையல் போடுவேன். அப்படி தைச்சா மட்டும்தான் அந்த மொத்தம் இல்லாமல் நான் முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். பைப்பிங் எப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனல் மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அதில் கூட சொல்லியிருப்பேன் கிராஸாக பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் கிராஸாக தையல் போடணும். இல்லை எனக்கு நார்மலாக எனக்கு கிராஸ் பீஸ் மட்டும் கழுத்தில் வச்சு தைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கலாம். ஆனால் தையல் போட்டுட்டு ஒட்டை கட் பண்ணிடணும். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்க அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து டக்குன்னு பிரியாமல் இருக்கும். ஓகேங்களா?
இப்போ நான் கிராஸ் பீஸ் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் ஒன் சைடு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு எனக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவையோ கிராஸ் பீஸோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஏன் அந்த அளவுக்கு அகலம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவும் வரக்கூடாது, கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வரக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. எனக்கு ஈவனாக வந்து அந்த தையல் எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல எந்த இது எக்ஸ்ட்ரா பீஸும் இல்லாமல் நீட்டாக எனக்கு ஃபினிஷிங் வரணுன்றதுக்காண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது மாதிரி தையல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இன்னொரு மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் பீஸை 2ஆக மடித்து அகலத்தை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புவாங்க. அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திருகும் அப்படியே அப்படியே அந்த கிராஸ் பீஸ் வந்து திருகிக்கிட்டு போகும். நான் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்ட புதுசில் தான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து அந்த மெத்தட் வந்து எனக்கு ஃப்ளாப் தான். அதனால் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கம் வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்து கரெக்டாக ஒரிஜினல் பக்கமும் கிராஸ் பீஸோட ஒரிஜினல் பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு எந்த அளவுக்கு நம்ம தையலுக்கு துணி விட்டுருக்கோம், கழுத்தோட அகலம் எவ்வளோ விட்டுருக்கோம், தையலுக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கோம் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே அளவில் எந்த துணியுமே கிராஸ் பீஸையும் சரி ப்ளவுஸ் பீஸையும் சரி இழுக்காமல் நீங்கள் ஒரே லெவலில் வச்சு தையல் போட்டுகிட்டே வரணும். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து எல்லா பொருளுமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ் மார்க், ஒரு டீஸ் மார்க்கு, ஒரு டேப் ஆகட்டும், ஒரு நூல் எல்லாமே பாபின் எல்லாமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது இதுக்குன்னு போய் எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கே ரொம்பவே டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் இதில் வந்து நீங்கள் டைம் சேவ் பண்ண முடியுமா கண்டிப்பாக நீங்கள் அதில் டைம் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த கார்னரில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அந்த கார்னரில் மட்டும் நான் கட் பண்ணி லைட்டாக எடுத்துக்கிறேன். கட் பண்ணி விடுறேன். குட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணுறோம். லைஃப்பில் வந்து எதையுமே சாதிக்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு கண்டிப்பாக முடியும். பட் நம்ம இன்றைக்கி முடியலன்ட்டு நம்ம வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா நாளைக்குமே கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு 30 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சு இப்போ பார்க்குறீங்க, இப்போ ஃபுல்லாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 நிமிஷத்தில் இவங்க ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடுறாங்க. நம்மளால் தைக்க முடியல, நம்ம எப்போ இப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபெக்ட் போடணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம எதனால் டைம் ஆகுது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் தைக்கிறப்ப கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். இந்த வேலைன்னு இல்லை, எல்லா வேலையிலுமே சரி நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் நிரந்தரமாக நம்மளால் இருக்க முடியும், நிரந்தரமாக ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்க தான் இந்த அளவுக்கு ஓடுறோமே தவிர மற்றபடி வந்து ஒருத்தவங்களுக்கு பேஷன் இருக்கும், எனக்குமே பேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா மெயின் இப்போ ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அமௌண்ட்டை வச்சு சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்காண்டி வந்து அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதனால் அது சம்பாதிக்க நம்ம எந்த அளவுக்கு ஓடணும், அது சம்பாதிக்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு திறமை வேணும், அதை எப்படி வளர்த்துக்கணுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும், எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக தைக்கணும் அப்படின்றதுல வந்து நீங்கள் கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக கிராஸ் பீஸ் அடிச்சுக்கிறேன். அடித்து இதில் வந்து நான் ஒரு தையல் மட்டும் தான் போடுறேன், 2 தையல் போடலை. ஏன் அப்படின்னா வந்து 2 தையல் கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு தையல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு தையல் மட்டும் தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ப்ளவுஸே முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு 10% மட்டும் வேலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சைடு மட்டும் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சைடு வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் தைக்கும் போது தையல் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, இன்னொரு இடத்துல 1/2 இன்ச்சு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக, ஒரு இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 1/4 இன்ச்சு ஆரம்பித்தோன்னா எண்டிங்லேயே அந்த 1/4 இன்ச்சில் தான் முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சைடு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து சைடில் வந்து இடுப்பு அளவு வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 28 நிமிஷம் ஆகுது. 28 நிமிஷத்துலேயே இப்போ ஃபுல் ப்ளவுஸே நம்ம முடிக்க போகிறோம். சைடு மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபுல் ப்ளவுஸே நம்ம முடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்கள். நான் ஆனால் தள்ளி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா 2த்துக்கும் சென்டரில் தையல் ஓட்டி விட்டுருவேன். இதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க மாட்டேன். இதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து கையில் வந்து கொஞ்சம் கிராஸாக போகும். அதனால் வந்து அதை பண்ண மாட்டேன். 2த்துக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்லீவோட அளவு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸ்லீவோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 29 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம் நம்ம. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் தைக்கிறேன் பார்த்திங்களா. இதில் வந்து ஒன்று என்ன மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துறேன். நீங்கள் சப்போஸ் கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணி தைச்சிட்டே வரலாம். கட் பண்ணுற டைமிங்கும் சேவ் ஆகும். அதே மாதிரி தான் அந்த டாட் பிடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணாமல் திருப்பி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸஸ் ஆன பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் நிறைய நாள் வந்து இதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நம்ம வீடியோவில் மட்டும் தான் சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே தான் மட்டும் தான் இருக்கும், நம்ம செஞ்சு காமிக்க மாட்டேங்கிறோம். செஞ்சு காமிச்சா தான் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், அவங்களாலையுமே செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான டைமிங் வந்து இப்போ தான் வந்திருக்கு எனக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்து நம்மளும் தைக்கிறோன்னா 4 பேர் அதை பார்த்து 4 பேரும் கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு கட்டிங்குமே கிடையாது. நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன், எப்படி ஷூட் பண்ணேனோ அதை அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை விட கம்மியாகவும் தைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண தெரியும், இல்லை சீக்கிரமாகவே தைச்சி பழகினவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம், யாரோடையும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களால தைக்க முடியுது, நம்மளால் தைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல், அவங்களால தைக்க முடியுது, அதை விட நம்ம பெட்டராக தைப்போமே, நம்மளாலே முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்கள் வந்து பாசிட்டிவ் தன்னம்பிக்கையோடு நீங்கள் அந்த தொழிலை செய்யும் போது கண்டிப்பாக 100% உங்களாலே முடியும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக 30 நிமிஷம் 50 செகண்டில் வந்து ஃபுல் ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல் ப்ளவுஸோட அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. இப்போ பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் எனக்கு இப்படி தான் வந்தது. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக, கப் சைஸ்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக எல்லாமே கரெக்டாக நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் முதற்கொண்டு ஈவனாக இருக்கும் எனக்கு. சைடு ஜாயின் பாருங்கள், சைடு ஜாயின் எந்த ஒரு ஏற்ற மிரக்கம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ஈவனாக வந்திருக்கு. கப் சைஸ்லேருந்து எல்லாமே வந்து ஈவனாக ஃபிட்டிங்கோடு நம்மளுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஷார்ப்பாக வைக்கலை. இவங்களுக்கு லைட்டாக அவங்க நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ தைச்சதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமோ இல்லை இதை விட எப்படி பெட்டராக தைக்க முடியும் அப்படின்றதையும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நான் கமெண்ட்ஸ் படிக்கிற மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.